உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஆதி, உன்னதான் கேக்குறேன். என்ன பார்த்துட்டு இருக்க? யார் ஆதி அது? தெரியல நிஷா, எனக்கு யாருன்னே தெரியல. ஆனா பார்க்க பாவமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மயங்கி விழுந்தாங்க. அப்புறம் அந்த குழந்தை அம்மா அம்மான்னு துடிச்சப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு நிஷா. ஏதோ என் குழந்தை என் கண்ணு முன்னாடி அழுதா எப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் எனக்கு இருந்துச்சு. ஆதி, சில்லியா, இது ஹாஸ்பிட்டல். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அழுதுட்டு தான் இருப்பாங்க, வலியில துடிச்சிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. அதுவும் இல்லாம நீ ஏற்கனவே வீக்கான ஆளு, சென்டிமெண்டல் வேற. உன் முன்னாடி யாராவது வந்து பசின்னு வந்து நின்ற கூடாது, பணம் இல்லைன்னு வந்து நின்ற கூடாது. உடனே நீ வல்லெல்லாம் மாறிடுவ. அதான் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை பார்த்ததும் உனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் வள்ளல் இல்ல, மனுஷன். அதுவும் இல்லாம எல்லாரையும் பார்த்தா இப்படி நமக்கு தோணாது. அவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருந்தாதான் இப்படிலாம் தோணும். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எனக்கு அந்த பொண்ணையும் குழந்தையும் பார்க்கும்போது எங்க அம்மாவையும் என்னையும் பார்த்தது மாதிரி இருந்துச்சு. எங்க அம்மா அப்படித்தான். எங்க அப்பா எங்களை விட்டு போனதுல இருந்து எங்க போனாலும் என்னை கூட்டிகிட்டே தான் அலைவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைக்கும் அப்பா சைட்ல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு தோணுது. இப்ப எதுக்கு உனக்கு இதெல்லாம்? நீ எழுதின லெட்டரை படிச்சல, அவ்வளவுதான். அது மட்டும்தான் உன்னை சுத்தி நடந்த உண்மை, உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. அதை விட்டுட்டு மத்த விஷயங்களையோ மத்தவங்கள பத்தியோ யோசிக்காத ஆதி. அது மட்டும் இல்ல, நீ யாருக்காகவோ எதுக்காகவோ இப்படி வருத்தப்படுற குணத்தை முதல்ல மாத்திக்கும். அது உனக்கு நல்லதில்ல. சார், ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அதை கொடுங்க சிஸ்டர். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.